லெட்ஸ் ப்ரே. அன்புள்ள அப்பா, இந்த நல்ல நாளுக்காக நன்றி. மறுபடியும் சமூகத்துக்கு வந்திருக்கோம். நாங்கள் இன்றைக்கி படிக்கக்கூடிய விஷயங்களை தெரிஞ்சுக்கவும் புரிஞ்சுக்கவும் ஹோலி ஸ்பிரிட் மூலமாக எங்கள் ஃப்ரண்டல் லோபில் ரீசன் பண்ணுவோம், இன்டர்லாக்ட் பண்ணுவோம், ஜட்ஜ் பண்ணுவோம், உதவி செய்யுங்க. என்னென்னும் இதை நாங்கள் ஒரு பிப்ளிக்கல் இன்ஃபர்மேஷனாக மட்டும் எடுத்துக்காதபடி அதை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் அபியாசிக்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண நீர் உதவி செய்யுங்க. என்னென்னும் இதன் மூலியமாக உங்கள் நாம மட்டும் மையப்படட்டும். நீர் பெருகவும் நாங்கள் சிரிக்கவும் தாழ்மையோடு கேட்குறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஸோ இன்றைக்கி நம்ம டேனியல் சாப்டர் 3 கண்டினியூஷனாக 4 பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்டடியோட முழு நோக்கமே நம்ம ரொம்ப ரொம்ப ஃபேமான ஒரு தீர்க்கதரிசனோட ஸ்டூடெண்ட்டாக இருக்கணுன்றத என்னோடய விருப்பம். ஸோ டேனியல் சாப்டர் 1 அது ஒரு ஏன்ஷியன்ஸில் நடந்த ஒரு சரித்திரம் மட்டுமே நம்ம எடுத்துடாதபடி அது நம்ம வாழ்க்கையில் என்ன எப்படி அபியாசிக்கலாம், நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கையிலேருந்து என்ன சோதனை வேதனை வந்தாலும் எப்படி தானியலை போல் ஈவன் நம்மளோட ஹெல்த்துக்காகவும் ஈவன் நம்ம டயட்டும் நம்ம லைஃப் ஸ்டைலும் நம்மளோட ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அவரை எப்படி நம்ம எதை செய்தாலும் அவரோட நாமத்தை மகிழ்ப்பட செய்ய வைக்கணுன்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அது மூலியமாக கடவுள் மற்றவர்களை உலகத்தாரை விட நம்மளை புத்தியும் ஞானமும் தெளிவும் 10 times மோஸ்ட்லி பிளஸ் பண்ணுறாங்கன்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். டேனியல் சாப்டர் 2 எப்படி சரித்திரத்தை காட் கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க, எப்படி எல்லா ராஜாங்களும் ராஜரிகங்களும் காடோட சித்தத்தின்படி தான் நடக்குது. அது ஒருத்தர் எழும்பி ஒருத்தர் போனாலும் காட் தான் என்றென்றும் நித்தியமாக இருக்க போகிறாருன்றத நேபுகாத்நேச்சருக்கு காட் சொன்னாங்க, தானியலுக்கும் தெரிய வச்சாங்க. அது மூலியமாக நம்மளும் தெரிஞ்சுக்க முடிஞ்சது. அதே போல் எக்ஸாக்டாக பாபிலோன் முடிந்து மீதிய பேஷியா முடிஞ்சு கிரேக்க தேசம் முடிஞ்சு ரோம் தேசமும் ரோம் எம்பையர்ஸ் முடிஞ்சு டிவைடட் யூரோப்ஸ் கண்ட்ரோலில் உலகம் வரவும், அதுக்கப்புறமா அந்த கல்கள்னால எந்த கைகள்னாலும் பேக்கப்படாத ஒரு கல், அந்த கல் கண்மணியான இயேசு கிறிஸ்து தான், அவரோட ராஜ்யம்தான், அவர் தான் ராஜாவா என்றும் நித்தியமாக இருக்க போகிறாருன்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ஸோ நம்ம இந்த டிவைடட் யூரோப் அந்த எம்பையர்ஸ்லேருந்து நம்ம அந்த கண்மலையான கிறிஸ்துவோட ராஜ்யத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய அந்த கடைசி காலத்தோட கடைசியில் தான் நம்ம இருக்கோன்றதை நம்ம அது மூலயமாக புரிஞ்சிக்க முடியுது. ஸோ டேனியல் சாப்டர் 3 இப்படிப்பட்ட கடவுளுக்குள்ள விசுவாசமாக இருக்கக்கூடிய கடவுள பிள்ளைகளுக்கு உலக தர்மத்தில் எந்த அளவுக்கு சோதனையும் வேதனையும் எந்த அளவுக்கு பர்சிக்யூஷன் வந்துச்சுன்றதை, ஈவன் அது மரண தண்டனை ஆனாலும் அவங்க எப்படி நிலைத்து எந்த கடவுளோட கற்பனைக்கும் மீறாமல் எந்த சிலை வணக்கத்துக்கும் அவங்க அணிப்படாமல் அவங்க நிலைத்து நின்னாங்கன்றதை நம்ம பார்த்தோம். ஸோ அது மூலியமாக புறஜாதி ராஜாவும் புறஜாதி மக்கள் மத்தியிலும் அவங்க ஒரு லிவிங் டெஸ்டிமனியாக வாழ்ந்தாங்கன்றதை பார்க்குறோம். ஸோ நம்ம காலத்துலேயும் நம்ம வாழக்கூடிய நேரத்துலேயும் அதே போல் ஒரு சோதனையும் அதே உபத்திரவு காலம் நம்மளுக்கு முன்னாடி நிற்குதுன்றதை நம்ம என்றைக்கும் மறக்கக்கூடாது. அதுக்கு தயாராக தான் ஆண்டவர் இந்த சரித்திரத்தும் இந்த பாடங்கள்லாம் ஆண்டவர் கொடுக்குறாருன்றதை நம்ம என்றைக்கும் மறந்துடக்கூடாது. ஸோ டேனியல் சாப்டர் 4 எப்படி காட் அவரோட கிருபையை அவரோட நாமத்தை மகிமைப்படுத்துகிறாங்கன்றதை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இன்றைக்கி மோஸ்ட்லி நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி தான் நான் எல்லாத்தையும் டீச் பண்ண போகிறேன். ஸோ இது எல்லாத்தையும் நான் கற்றுக்கிட்டேன். ஸோ ஐம் நாட் அ டீச்சர். ஸோ நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கவும் எந்த அளவுக்கும் தகுதி இல்லை. ஸோ நான் ஒரு நல்ல ஸ்டூடெண்ட்டாக ஒரு ப்ராஃபிட்டிக்கல் ஸ்டூடெண்ட்டாக எனக்கு என்னென்னலாம் தெரிஞ்சுக்க முடியுமோ, என்னென்ன மெத்தடில் சத்தியத்தை புரிஞ்சுக்க முடியுமோ, என்னென்ன பிளாட்ஃபார்மில் அதை பயன்படுத்த முடியுமோ அப்படி நான் பயன்படுத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நீங்களும் நான் ஷேர் பண்ணக்கூடிய எல்லா விஷயத்தையும் இந்த லிங்க் அப்படியே இந்த சேட் லிங்க் அப்படியே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் போய் பர்சனலாக ஒரு வார்த்தையாக ஒரு வசனமும் இது உண்மையான்றதை நீங்கள் அதை ஆராய்ச்சி பண்ணி அப்புறமா நம்பக்கூடிய விஷயங்களை நீங்களும் பண்ணணுன்ட்டு நான் ஆசைப்பட்றேன். நான் என் லைஃப்பில் முழுவதும் கடவுள் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு கண்மூடித்தனமான ஒரு நம்பிக்கையில் தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். ஸோ நிறைய பேர்கிட்ட நான் கேட்பேன், வாட் இஸ் மீன் பை டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பிலீவ் அண்ட் ஃபெய்த். ஸோ நம்ம விசுவாசிக்கிறோம், ஃபெய்த் என்ன இருக்குது, கிறிஸ்துக்குள்ளே இருக்கும் ஃபெய்த் என்ன, அல்லா மேலே இருக்கும் ஃபெய்த் என்ன, மற்ற புறஜாதி கடவுள் மேலேயும் மற்ற இந்து மதத்திலும் இருக்குன்றது நிறைய பேர் சொல்லுவாங்க, உங்களோட ஃபெய்த் என்னன்றதை. ஆனால் நிறைய பேருக்கு ஃபெய்த்னா என்னன்னே தெரியல, பிலீவ்ஸ்னால் தெரியல. அவங்க நம்பி இருக்காங்க, தட்ஸ் இட். யாரோ ஒரு பாஸ்டரும் யாரோ ஒரு குருமார்கள் சொல்கிறாங்க, அதை ஜஸ்ட் கண்மூடித்தனமாக நம்புறதா நம்ம பார்க்க முடியுது. ஸோ நிறைய பேர் இந்த 6ஆம் அறிவை யூஸ் பண்ணுறதில்லன்னு என்னால் புரிஞ்சிக்க முடியுது. அதுதான்
நம்ம மிருகத்துக்கும் வித்தியாசமாக தெரியக்கூடாது, ஏன் எதுக்கு எப்படி இது எதனாலன்றது அந்த புரிஞ்சிக்கக்கூடிய ரீசன் பண்ணவும், அதை பகுத்தறிவும் அதை இன்டர்லாக்ட் பண்ணக்கூடிய அந்த அறிவை நம்ம பயன்படுத்துறதில்ல. ஏதோ ஒருத்தவங்க சொன்னாங்க, அதை நம்ம நம்புகிறோம். நம்ம ஏன் எதுக்குன்றதை யோசிக்கவே மாற்றோன்றதை புரிஞ்சுக்கிட்டோன்னா அப்போ அதை பர்சனலாக இந்த போல் ஒரு நான் ஒரு குழந்தைக்கு எந்த அளவுக்கு கற்றுக்க முடியுமோ அந்த அளவுக்கு டவுன் இறங்கி நான் அதை கற்றுக்கும் போது என்னோட பிப்ளிக்கல் நாலேஜாக இருக்கட்டும், என்னோடய ஸ்பிரிச்சுவல் க்ரோத்தும் அவ்வளோ சூப்பராக இருந்ததை பார்க்க முடியுது. ஸோ எஜுகேஷன் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அது எந்த ஃபீல்டில் இருந்தாலும், ஈவன் வேர்ல்ட்லியாகவும் இல்லை ஜாப் ரிலேட்டடாகவும் இல்லை ஸ்பிரிச்சுவலாகவும் இருக்கட்டும், இல்லை ஒரு நார்மல் பர்சன் வாழக்கூடிய ஒருவரும் நம்ம லைஃப் பீரியட் முழுவதும் நம்ம எஜுகேஷனில் தான் நம்ம நேரத்தை செலவு பண்ணணும். உதாரணத்துக்கு எஜுகேஷன்லாம் போய் படித்து எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகுறது நம்ம மென்டாலிட்டி அப்படி திருப்பி விட்டாங்க. அது கிடையாது. அது என்ன ஏதுன்றது நம்ம புரிஞ்சிக்கவும் அதுலேருந்து கற்றுக்கவும் அதை ட்ரை பண்ணணும். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம கற்றுக்க தான் ட்ரை பண்ணுறோமே தவிர அதனால் எந்த ஒரு வஞ்சனைக்குள்ளே போகாதபடி நம்ம பாதுகாத்துக்கலாம் நம்மளை. ஸோ டேனியல் சாப்டர் 4 கொஞ்சம் வேர்ட் பை வேர்ட் நம்ம அதை பிரித்து பார்த்து புரிஞ்சு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ டேனியல் சாப்டர் 4 நேபுகாத்நேச்சரோட பர்சனல் டெஸ்டிமனி அப்படின்னு சொல்லலாம். ஸோ எந்த அளவுக்கு ரொம்ப மோசமான நிலைமையில் எந்த அளவுக்கு பெருமையுள்ள கடவுளை எப்படி காட் சேஞ்ச் பண்ணாங்க அப்படின்றத பார்க்கலாம். அவர் எந்த அளவுக்கு கடவுளோட நாமத்தை மகிமைப்படுத்தினார் அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ வேர்ஸ் 1 to 3 நேபுகாத்நேச்சரோட பப்ளிக் டெஸ்டிமனி. உலகம் முழுவதும் அவர் எவ்வளோ ஓப்பனாக கடவுளோட நாமத்தை மகிமைப்படுத்துகிறாரு. ராஜாங்களுக்கெல்லாம் ராஜாதி ராஜனாம் இயேசு கிறிஸ்துவ தான், அவரோட ராஜ்யம் தான் என்றென்றும்ன்றத எல்லா மக்களுங்களுக்கும், எல்லா தேசத்துக்கும், எல்லா மொழிகளுக்கும் ராஜாவாக இருந்த ஒரு நேபுகாத்நேச்சர் அதை அறிவிக்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய வேர்ல்ட் பவர், உதாரணத்துக்கு யுனைடெட் நேஷன், அந்த போல் இருக்க ஒரு வேர்ல்ட் பவர், உலகத்து எல்லா முடிவுகளும் எல்லா தீர்மானங்களும் எடுக்கக்கூடிய அந்த அளவுக்கு பவர்ஃபுல் உள்ள ஒரு நேபுகாத்நேச்சரோட வாழ்க்கையில் காட் என்ன பண்ணாங்கன்றத நம்ம புரிஞ்சுக்க போகிறோம். verse 2 நேபுகாத்நேச்சர் அவர் தன் வாயாலே எல்லா கடவுளுக்கும் உயர்ந்த கடவுள், லிவிங் காட், தேவனுள்ள காட், கிரியேட்டர் காட்ன்றத அவரோட அதிசயங்களும் அவரோட அற்புதங்களும் அவ்வளோ உயர்ந்ததுன்றதை அவர் அறிவிக்கிறார்ன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஈவன் ஒரு பேகன் கிங் கூட காடோட நாமத்தை அவரோட வாழ்க்கையில் உணர்ந்து அவர் இதை அறிவிக்கிறாங்கன்றதை நம்ம பார்க்குற முடியுது. verse 3 அது மட்டும் இல்லாமல் அவரோட ராஜ்யம் தான் எவர் லாஸ்டிங், நித்தியமாக அவரோட ராஜ்யம் தான் இருக்க போகுது இந்த உலகத்தில். அவருக்கு அப்புறமா வரக்கூடிய எல்லா ராஜ்யங்களும் எழும்பி போனாலும் அவரோட ராஜ்யம் தான் என்றென்றும் நிலைத்ததுன்றதை அவர் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணார். இது எக்ஸாக்டாக டேனியல் சாப்டர் 2 அண்ட் டேனியல் சாப்டர் 7 கொடுக்கக்கூடிய அந்த தீர்க்க தரிசனத்தின் அதே அடிப்படையில் நம்ம பார்க்க முடியுது. 4 to 9 அவர் வாழ்க்கையில் எப்படி இந்த அளவுக்கு ஒரு மனமாற்றம் எப்படி ஏற்பட்டுச்சு அவர் லைஃப்பில் அப்படின்றத குறிக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஸோ டேனியல் சாப்டர் 4 to 9 அவரோட முழு ட்ரீம்ஸை பற்றி, ஸோ என்ன ட்ரீம்ஸ் நான் பார்க்க முடியாது. ஒரு நாள் ராஜா ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்து இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அவர் ஒரு கனவு மறுபடியும் அவருக்கு காண்றார். அந்த கனவு வரக்கூடிய நேரத்தில் அவர் ரொம்ப எந்த ஒரு ராஜ்யமுக்கு இல்லாத, எந்த ராஜாங்களுக்கு இல்லாத ஒரு பீஸ், எந்த ஒரு ராஜானா எந்த அளவுக்கு அவங்களோட டென்ஷனும் அவங்களோட எந்த அளவுக்கு அவங்களுக்கு பேர்டன்ஸ் இருக்குமோ, பயமோ, எந்த ராஜாங்கள் போர் எடுப்பாங்க அப்படி இப்படின்றத அவங்க ரொம்ப 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 கான்ஷியஸாக இருக்கக்கூடிய நேரத்தில் இவர் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக, ஏன்னா அந்த அளவுக்கு செழிப்பாகவும் அந்த அளவுக்கும் அவங்களோட மிலிட்ரி பவரும் மற்றும் எல்லா விஷயங்களும் பவர்ஃபுல்லாக இருக்கிறத பார்க்குறாரு. ஸோ அதை பார்த்து அவர் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் காட் புரிய வைக்கிறாங்க, இது எதுவுமே உங்ககிட்ட இருக்க போகிறது இல்லைன்றத நேபுகாத்நேச்சருக்கு தெரிய வைக்க போகிறாங்க. ஸோ அந்த கனவுனால நேபுகாத்நேச்சர் verse 5 ரொம்பவே அவர் திகில் அடிஞ்சு பயந்துடுறாரு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ வழக்கம் போல் மறுபடியும் verse 6 to 7 எல்லா சூனியக்காரர்களும், எல்லா ஞானசாஸ்திரிகளும், எல்லா மந்திரவாதிகளும் அவங்க கூப்பிட்டு இந்த தடவை அவருக்கு அந்த கனவு தெரியுது. ஆனால் அந்த கனவோட அர்த்தங்கள் அவருக்கு புரிய
புரிய வரல. ஸோ அதனால் இவங்களை கூப்பிட்டு சொல்லும் போது மறுபடியும் கடவுளோட வார்த்தைகள், கடவுள் சொல்லக்கூடிய விஷயங்கள் எந்த ஒரு உலக மனிதர்களாலையும் சொல்ல முடியாதுன்றத அவர் புரிஞ்சுக்கிறாரு. கடைசியில் தானியலை அவங்க வர சொல்கிறாங்க. ஸோ அந்த தேவகுமாரனோட அந்த ஆவி, அந்த ஹோலி ஸ்பிரிட்டுக்குள்ளே கம்யூனிகேட் பண்ணக்கூடிய அந்த காட்லி சர்வன்ட் தானியலை கூப்பிடுங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஈவன் பேகன் புறஜாதியான பிள்ளைகளும் அங்கே இருக்கவங்களும் கடவுளோட பிள்ளைகளை எந்த அளவுக்கு அவங்களோட கேரக்டர், எந்த அளவுக்கு அவங்களோட லைஃப் ஸ்டைல் மற்றவர்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருக்குன்றத, உண்மையான கடவுளை தான் அவங்க வணங்குறாங்கன்றத தானியல் எந்த அளவுக்கு அவங்களுக்கு மத்தியில் ப்ரூஃப் பண்ணியிருக்காருன்றதை நம்ம பார்த்து புரிஞ்சிக்க முடியுது. ஸோ தானியல் அந்த கண்டக்கூடிய அந்த கனவை காட் கிட்ட வழக்கம் போல் கேட்டு ராஜாக்கு கிட்ட சொல்ல வராங்க. ஸோ அது என்ன கனவுனா, அந்த கனவில் ஒரு மிகப்பெரிய ஒரு மரத்தை பார்க்குறாரு. அந்த மரம் ரொம்ப ஹைட்டாகவும் அது இந்த உலகத்தோட சென்டரில் இருக்கிறத அவர் ராஜா வந்து கனவில் பார்க்குறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த மரம் நிறைய கனிகள் உள்ள மரங்களாக இருக்குன்றத பார்க்குறாரு. கனிகள் மட்டும் இல்லாமல் நிறைய மிருகங்களுக்கும் நிறைய பறவைகளுக்கும் ஒரு சரணாலயமாக இருக்குது, ஒரு அடைக்கலமாக இருக்குது அப்படின்றதும் பார்க்குறாரு. ஸோ இந்த மரம் வேறு யாருமே இல்லை, நேபுகாத்நேச்சரையும் பாபிலோன் ராஜ்யத்தையும் குறிக்கக்கூடிய அர்த்தங்களை உடையது. ஸோ அந்த ஹைட், அவ்வளோ உயர்ந்த அந்த மரம், அதாவது இந்த உலகத்தோட எல்லா எட்ஜிலேருந்தும் அந்த மரத்தை பார்க்கக்கூடிய அளவுக்கு அது சென்டரில் ரொம்ப உயர்ந்த இருக்கக்கூடிய அந்த அளவுக்கு அது பிரம்மாண்டத்தும் அதோட பவரும் குறிக்கக்கூடியதுன்னு பார்க்குறான். அது உலகத்தோட மத்தியில் இருக்கிறது, குளோபல் இன்ஃப்ளூயன்ஸ்ன்னு பார்க்கலாம். அதனால் உலகம் எந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதோட ஃப்ரூட்ஸ்ன்றது, அதோட செழுமை எந்த அளவுக்கு அது செழிப்பாகவும் அது வளமுடிந்த நாடாக இருக்குன்றத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க முடியுது. மற்ற மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் ஒரு சரணாலயமாக அதை சார்ந்து இருக்கும் போது இது என்ன குறினா, மற்ற நேஷன்ஸ்லாம் வந்து அந்த மரத்தை, அந்த நேபுகாத்நேச்சரையும் அந்த பாபிலோன் ராஜ்யத்தையும் சார்ந்து தான் இருக்குதுன்றத அந்த அடையாளங்களை தானியல் புரிஞ்சுக்கிறாரு. கடவுள் சொல்கிறாங்க. இப்போ இந்த பிரம்மாண்டமாக அவ்வளோ பவர்ஃபுல்லாக அவ்வளோ உயர்ந்த இந்த மரத்தை ஒரு நாள் பரலோகத்துலேருந்து ஒரு தேவதூதர் வந்து அந்த மரத்தை வெட்டி முழு மரத்தையும் ஃபுல்லாக வெட்டாமல் அவங்க இந்த பாட்டம் மட்டும் அவங்க விட்டுட்டு போகிறத அந்த கனவுல அவர் பார்க்குறாரு. இதோட அர்த்தம் என்னென்னா, அந்த வாட்சஸ் தேவதூதர்கள் அப்படின்றத குறிக்குது. ஸோ தேவதூதர்கள் வந்து இந்த ராஜ்யத்தை, இந்த பாபிலோன் ராஜ்யத்தையும் நேபுகாத்நேச்சரையும் அவரோட பவரை எடுத்துடுறாங்கன்றத பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் அதோட கனி அளவுக்கு அது செழிப்பாகவும் அது வளமுடைய நாடாக இருந்த அந்த பாபிலோன் ராஜ்யம் கொலாப்ஸ் ஆகிறத, அந்த எம்பையர் கொலாப்ஸ் ஆகிறத பார்க்க முடியுது. ஸோ அது முழுமையாக அது எட்டப்படாமல் அந்த மரம் அந்த அடிப்பகுதி மட்டும் விட்டு வைக்க போகுது. ஸோ அதை இது குறிக்குதுன்னா, அந்த ராஜ்யம் முழுமையாக டிஸ்ட்ராய் ஆகாமல் அது கொஞ்சம் விட்டு வைக்கிறத பார்க்குறா. ஸோ காட் ஈவன் ஒரு நியாய தீர்ப்பு, இவ்வளோ மோசமான நிலைமையில் இவ்வளோ பெருமையுள்ள ராஜாவையும் முழுமையாக அவர் நியாய தீர்ப்புனால அழிச்சிடாம ஈவன் அந்த நிலைமையிலும் காட் ஒரு சான்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்றத இந்த கனவுல தானியல் புரிஞ்சுக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த மரத்தோட அடிப்பகுதி இரும்புனாலையும் வெங்கலத்தினாலையும் விடுபட இருக்கு. ஸோ அந்த அயனும் அந்த பிராஸும் என்ன குறிக்குதுன்னா, அவரோட கண்ட்ரோலும் அவரோட ஆளுகையும் குறிக்குது. ஸ்டில் காட் வந்து அதை மனிதனோட பெருமையை, அந்த ராஜாவோட பெருமையை அடக்கிறதுக்கு ஸ்டில் காட் வந்து அந்த கிங்டமை மற்றும் கையில் ஒப்படைக்காமல் நிலைத்து ரெஸ்ட்ரிங் பண்ணுறாங்கன்றதை புரிஞ்சு. ஸோ 16 இதனால் அந்த மனிதனோட இதயமும் அவனோட தோற்றமும் மிருகத்தை போல ஆனதை அந்த கனவுல பார்க்குறாரு நேபுகாத்நேச்சர். பைபிளில் ஹார்ட்ன்றது மைண்டை குறிக்கக்கூடியது. ஸோ பீஸ்ட்ன்றது மிருகங்களை போட சுயநலம் சுவாபமுடைய அந்த கேரக்டரை குறிக்கக்கூடியது. இப்படி நேபுகாத்நேச்சர் ஒரு 7 டைம்ஸ் 7 இயர்ஸ் 7 வருடங்கள் அவர் பைத்தியம் போல ஆகிறதும், அவர் எந்த அளவுக்கு அவர் உயர்ந்த ராஜா கடவுளோட நியாய தீர்ப்புனால, அவரோட பனிஷ்மெண்ட்னால 7 வருடங்கள்
அவர் எருதை போல புல்லை திங்கினாங்க அப்படின்றத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ எல்லாருக்கும் காட் ஒரு கிருபையின் காலம், ஒரு ப்ரொபேஷன் டைம் கொடுக்குறாங்க. அதுதான் அவரோட 7 years 7 times அப்படின்னு பார்க்க முடியுது. ஸோ இந்த 7 வருடங்கள் காட் ஒருத்தவங்களோட லைஃப்ல எந்த அளவுக்கு அவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் நம்மளோட லைஃப்ல மற்றும் எல்லாரோட லைஃப்லும் காட் இந்த 7 timesன்றதை கொடுக்குறாங்க. 7 கம்ப்ளீட்னஸ் அப்படின்றது அந்த ஒரு நேரத்தை கொடுத்து, அந்த கிருபையின் நேரத்தை கொடுத்து, நியாய தீர்ப்பை கொடுத்து அதன் மூலியமாக ரட்சிக்கவும் இல்லை தண்டனைக்குள்ள ஆட்கொள்ளுறதுக்கு காட் பண்ணுறாங்கன்றதை நம்ம புரிஞ்சிக்க முடியுது. ஸோ இந்த 7 timesன்றது நேபுகாத்நேச்சர் லைஃப்பில் மட்டும் இல்லை, நிறைய ஸ்பிரிச்சுவல்ஸில் பார்க்க போகிறோம். ஒரு டாபிக்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் லேட்டராக. எந்த அளவுக்கு நேபுகாத்நேச்சரும் எந்தெந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த இதே 7 times எந்த அளவுக்கு இப்போ வாழக்கூடிய ஸ்பிரிச்சுவல் இஸ்ரவேல்ஸ்க்கும் எந்த அளவுக்கு இப்போ வாழக்கூடிய ஸ்பிரிச்சுவல் பாபிலோனுங்களுக்கும் காட் இந்த 7 times இந்த ஃபுல்ஃபில் பண்ணுறத நம்ம பார்க்க முடியுது. அந்த கம்ப்ளீட்னஸ் காடோட அந்த ஜட்ஜ்மெண்ட் சைக்கிள்ன்றதை ஒரு செப்பரேட் டாப்பிக்கில் நம்ம பேசலாம். ஸோ பைபிளில் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தைகளும் ஒரு வசனங்களும் கிராஸ் கனெக்ஷன் உள்ள அந்த ஒரு ஐடியாலஜி இருந்தது. நம்ம ஒரு வசனத்தை ஒரு நோக்கத்தில் மட்டுமே நம்ம பார்க்கக்கூடாதுன்றதை இது மூலிமா நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ நான் அந்த ரிலேட்டடாக பார்க்கும்போது பைபிள் எந்த அளவுக்கு ஒரு புதிரும் எந்த அளவுக்கு பசில் ரிலேட்டடான விஷயங்கள்லாம் சால்வ் பண்ணுறதை என்னால் புரிஞ்சிக்க முடியுது. ஸோ ஃப்யூச்சரில் நம்ம நிறைய காரியங்களை படிக்க போகிறோம். சாப்டர் 4 18 to 27. இப்போ இந்த கனவை தானியலுக்கு கடவுள் வெளிப்படுத்தினாருன்றதை நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ தானியல் அந்த நேபுகாத்நேச்சர்கிட்ட சொல்லணும். நேபுகாத்நேச்சர்கிட்ட இந்த கனவு, அதாவது ராஜா நீங்கள் தான் இந்த மரம் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கோ உங்கள் ராஜ்யம் இப்படி தண்டிக்கப்படும், நீங்கள் இப்படி 7 வருடங்கள் போயிட்டு நீங்கள் புல்லை திங்க போகிறீங்க, இந்த நிலைமைக்கு ஆக போகிறீங்க, இப்படி கடவுள் உங்களுக்கு ஒரு வார்னிங் மெசேஜ் கொடுத்துருக்காங்க, இப்படி உங்களுக்கு நியாயம் தீர்க்க போகிறாங்க அப்படின்றத எப்படி நேபுகாத்நேச்சருக்கு தானியல் வெளிப்படுத்த முடியும்? ஸோ 1 மணி நேரம் அவர் கொஞ்சம் திகிலாக ஃபீல் பண்ணிவிட்டு verse 22 verseல அவர் ராஜாவுக்கு போயிட்டு அந்த கடவுள் கொடுத்த அந்த கனவோட அர்த்தத்தை சொல்ல ட்ரை பண்ணுறாரு. ஸோ ராஜா, இந்த மரம் வேறு யாருமே இல்லை, அது உங்களோட ராஜ்யம்தான், அது உங்களை குறிக்கக்கூடிய விஷயங்கள் தான். உங்கள் ராஜ்யத்தையும் உங்களையும் எந்த அளவுக்கு காட் ஹம்பிள் ஆக்க போகிறாங்க, எந்த அளவுக்கு தாழ்மைப்படுத்த போகிறாங்க, அதனால் உங்களுக்கு எவ்வளோ வார்னிங் கொடுத்தும் இந்த நியாய தீர்ப்பு மூலியமாக கடவுள் உங்களுக்கு ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்டை பண்ண போகிறாங்க, எந்த அளவுக்கு நீங்கள் தேர்ந்தெடுக்க போகிறீங்க அப்படின்றத, 7 வருடங்கள் நீங்கள் புல்லை திங்க போகிறீங்க அப்படின்றத. ஸோ அது எக்ஸாக்டாக லிட்டராக ஆனதை நம்ம பார்க்க முடியுது. ரெவலேஷன் 13 இப்போ இருக்கக்கூடிய ஸ்பிரிச்சுவல் பாபிலோன், இந்த அளவுக்கு பெருமையாக இருக்கக்கூடிய பாபிலோன் தேசமும் இதே போல் காடை ரிஜெக்ட் பண்ணி அது மிருகங்கள் போல அதோட தோற்றம் அதோட செயல் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த மிருகத்துக்கும் இதே நிலைமைன்றதை நம்ம ஃப்யூச்சரில் பார்க்க போகிறோம். ஸோ நேபுகாத்நேச்சர் லைஃப்பில் அதே 7 வருடங்கள் அவர் அப்படி இருந்தாருன்றதை பார்க்குறோம். ஸோ நேபுகாத்நேச்சரோட லைஃப்பில் காட் எப்படி ஹம்பிள் படுத்தினாங்க, அதன் மூலியமாக பரலோகதம் ஒரு மனிதனை ஆளுகை செய்து அதுதான் ரூல் பண்ணுது. மனிதனோட எந்த ஒரு முயற்சியும் மனிதனோட எந்த ஒரு செயலும் இல்லை. காட் இந்த அக்கிரமங்கள், இப்படி பெருமையான வார்த்தைகள், இது எல்லாமே நம்ம காலகட்டத்திலும் நடக்கக்கூடிய இவ்வளோ நேரத்திலும் காட் ஒரு ஜட்ஜ்மெண்ட் பீரியட், ஒரு ப்ரொபேஷன் பீரியட் கொடுக்குறாங்க. அந்த கிருபையின் கால முடிவில் தான் நியாயத்திருக்கிறாங்க அப்படின்றத நம்ம நேபுகாத்நேச்சரோட லைஃப்லையும் நம்ம பார்க்க முடியுது. அந்த நேரத்தில் பரலோகம் ஆளுகை செய்யும். ஸோ ராஜா, நீங்கள் உங்கள் பாவத்தை உங்கள் பெருமையை இழந்து நீங்கள் தாழ்த்தி கடவுளுக்கு தான் காட் பயன்படுத்துகிறாங்க அப்படின்றத, ஒரு பாவத்தோட ஒரு மீறுதலோட ஒரு ப்ரொபேஷன் டைம் கொடுத்துட்டு அப்புறமா தான் ஜட்ஜ் பண்ணுறாங்கன்றத, அப்புறம் தான் நியாய தீர்ப்பு அமல்படுத்துகிறாங்கன்றத நம்ம புரிஞ்சிக்க முடியுது. அதே மெசேஜ் தான் இந்த காலகட்டத்தில் வாழக்கூடிய ஹெண்ட் டைம் நேஷன்ஸ்க்கும், அந்த அக்கிரமங்கள் சூழ்ந்த அந்த பாவங்கள் சூழ்ந்த அந்த தேசத்துக்கும் இதே நிலமன்றதை நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. அந்த காலகட்டத்தில் தானியல் இஸ்ரவேல் ஜனங்க ராஜாவை போய் சந்தித்து இந்த வார்னிங் மெசேஜை கொடுத்தாங்க. இப்போ கடவுள் நம்மளை தேர்ந்தெடுத்திருக்காரு. நம்ம இந்த தேசத்துக்கும் ஒரு இண்டிவிஜுவலான மனிதர்களுக்கும் நம்ம போய் அவரோட வார்னிங் மெசேஜ், இந்த 3 angels மெசேஜை நம்ம சொல்ல கடமை உள்ளவர்களாக இருக்கும். அவரோட ஜட்ஜ்மெண்ட் டைம் வந்துடுச்சு. ஸோ அதன் மூலியமாக அந்த நியாய தீர்ப்பின் செய்தி, பின்பு வேறு தூதன் வானத்தில் மத்தியில் பறக்க கண்டேன், அவன் பூமியில் வாசம் பண்ணுகிற
அனைத்து ஜாதிகளுக்கும் கோத்திரத்தாருக்கும் ஜன கூட்டத்தார்களுக்கும் அறிவிக்கத்தக்க நித்திய சுவிசேஷத்தை உடையவனாய் இருந்து மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு பயந்து அவரோட நாமத்தை மகிமைப்படுத்துங்கள், அவர் நியாயத்தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது அப்படின்ற அந்த ஒரு கால், அந்த மனமாற்றத்தின் ஒரு வார்னிங் மெசேஜை உலகம் முழுவதுக்கும் நம்ம கொடுக்க, அந்த மெசேஞ்சர், அந்த தூதன் வேற யாருமே இல்லை, நம்ம தான் அந்த தெய்வ தூதர்கள்ன்றத நம்மளுக்கு தெரியல. பரலோகத்திலிருந்து வரக்கூடிய மெசேஜ் நம்ம தான். மேபி அந்த மெசேஜ் பரலோகத்திலேருந்து வந்தாலும் அதை தானியல் தான் ராஜாக்கு இன்டர்பிரட் பண்ணுறாங்க. ராஜாக்கு தானியல் மூலியமாக தான் கடவுள் வெளிப்படுத்தினாங்கன்றதை பார்க்குறோம். ஸோ காடே அவரோட பர்சனலாக வந்து சொல்லுவார், இல்லை ஏஞ்சல்ஸே பர்சனலாக வந்து சொல்லுவாங்கன்றதை நிறைய டைம் நம்ம நினச்சிட்ருப்போம். நானும் சின்ன வயசில் இந்த வசனத்தை எங்கள் அம்மா எனக்கு மனப்பாடமாக சொல்லி தரும் போது எனக்கு ஏஞ்சல்ஸ் வந்து லிட்டராகவே பரலோகத்துலேருந்து வந்து இந்த மெசேஜ் உலகம் முழுவதும் நம்ம பிக்சர்ஸ்லாம் பார்க்குற போல் அவங்க ஒரு சத்தமிட்டு இதை சொல்லுவாங்க, லிட்டராக கேட்கும் அப்படின்றத நானும் நம்பியிருந்தேன். அப்புறமா தான் எனக்கு தெரிய வந்தது, ஸோ அந்த ஏஞ்சல்ஸ், அந்த மெசேஞ்சர்ஸ் யாருமே கிடையாது, அந்த தூது எடுத்துன்னு போகக்கூடிய தூதர்கள் நம்ம தான் அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது. ஸோ நம்ம இந்த தானியலை போல நம்ம மற்ற ஜாதிகளுக்கும் தேசத்துக்கும் உலகம் முழுவதும் எடுத்துட்டு போறோமான்ற ஒரே மிஷன் தான் நம்ம மத்தியில கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் நம்ம இந்த நேரத்துல நம்ம உலக காரியங்களை உலகத்தராவே ஆனதை பார்க்க முடியுது. ஸோ அந்த ராஜாக்கு லிட்டரா அது அப்படியே ஃபுல்ஃபில்மெண்ட் ஆனதை நம்ம வர்ஸ் 28 33 வரைக்கும் பார்க்குறோம். கடவுளோட வார்னிங் ஏற்றுக்கிட்டு மனம் மாறாமல் இருந்த நேபுகாத்நேச்சர் ஒரு நாள் ரொம்ப பெருமையோட அவரோட ராஜ்யத்தில் இருந்து நான் கட்டின பாபிலோன் அல்லவா அப்படின்ற அவரோட ராஜ்யமும் அவரோட அவரும் அந்த பெருமையும் காட்டக்கூடிய, ஸோ அதே 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 மென்டாலிட்டி, அதே மனநிலையை நம்ம பார்க்கலாம். ஐசியா 14 அதிகாரத்தில் பார்க்கலாம் எந்த அளவுக்கு லூசிஃபர் தன்னை உயர்த்தினா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அந்த வானங்களுக்கும் மேலே அவன் போகணும், அந்த தெய்வத்துக்கும் மேலே அவன் போன்ற அந்த அதே பெருமை நேபுகாத்நேச்சர் இதெல்லாம் பார்க்கலாம். கடைசி காலத்தில் வாழக்கூடிய அந்த அந்தி கிறிஸ்துவோட பவரும் தன்னை உயர்த்தி கடவுளுக்கு மேலே உயர்த்துவாங்க. அந்த பாபிலோன சிஸ்டமும் அதே மென்டாலிட்டியை உடையவர்களாக இருப்பாங்கன்றதை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ 3 பாபிலோன் சிஸ்டத்தை நம்ம பார்க்க முடியும். 1 லிட்டரான ஒரு பாபிலோன் தேசத்தை நம்ம பார்க்கலாம். அதுதான் நேபுகாத்நேச்சர் வாழ்ந்த அந்த காலகட்டம் பார்க்கலாம். பைபிளில் இன்னொரு 2 பாபிலோனை குறிக்கக்கூடியது. அது பேப்பல் சிஸ்டம், கடவுளுக்கு மேலே தன்னை உயர்த்தின அந்த போப்பு மார்க்கங்களும் ரோமன் கேத்தலிக் சிஸ்டத்தை குறிக்கக்கூடிய, அதாவது கடவுளோட பதவி, அந்த ப்ரீஸ்ட்ன்ற அந்த பதவியை எடுத்துக்கிட்டு நாங்கள் கடவுளுக்கும் மேலன்ற அந்த காரியத்தை சொல்லக்கூடிய கேத்தலிக் சிஸ்டம் வந்து அந்த விஷயத்த அமல்படுத்துகிறாங்க. நாங்கள் மனிதர்கள் கடவுளுக்கும் மேலன்றதை சொல்லியிருக்காங்கன்றதை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அது மட்டும் தான் கடவுளோட மினிஸ்ட்ரி இல்லாமல் பாவத்தை மன்னிக்கவும், அந்த கடவுளோட பொசிஷனை ப்ரீஸ்ட் இவங்கக்கிட்ட மக்களால் நம்ம போயிட்டு பாவம் மன்னிப்பு கேட்கக்கூடிய அந்த கொள்கைகளை கொண்டு வந்ததை நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த உயர்வு, இந்த பெருமை கடவுள் தூஷணம்ன்றதை நம்ம பார்க்க முடியுது. ஸோ இப்படிப்பட்ட ராஜாவோட லைஃப்பில் இப்போவும் அதே காரியங்களை இப்போ இருக்கக்கூடிய ஸ்பிரிச்சுவல் பாபிலோன், இந்த கிறிஸ்டின் கண்ட்ரியான லிட்டரல் ப்ராட்டஸ்டன்ட் கண்ட்ரியான அமெரிக்காவும் அந்த விஷயத்தை பண்ணுறத நம்ம பார்க்கலாம். அது மூலியமாக உலகம் முழுவதும் வஞ்சிக்கப்பட போகிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ எக்கனாமிக் சிஸ்டமாக இருக்கட்டும், அது எல்லா அடிப்படையிலையும் தேவனுக்கு உயர்ந்த, தேவனுக்கு விரோதமான சட்டங்களை போட்டு அவங்க கடவுள் பிள்ளைகளை நிந்திக்க போகிறாங்கன்னு பார்க்க முடியும். ஸோ இங்கே நேபுகாத்நேச்சரோட லைஃப்பில் காட் எப்படி ஒரு வார்னிங் மெசேஜ், ஒரு பீரியடை கொடுத்தாரோ, அதே ப்ரொபேஷன் பீரியட்னால தான் இப்போ ஸ்பிரிச்சுவல் அமெரிக்கா நிலைத்து நிற்க வேர்ல்டு பவரில் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ கூடிய சீக்கிரம் கடவுள் இந்த ஆவிக்குரிய இந்த ஸ்பிரிச்சுவல் பாபிலோனியும் காட் வந்து நியாய தீர்ப்பு மூலியமாக அம்பல்படுத்துவாங்க அப்படின்றத நம்ம ரெவலேஷனில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம அதெல்லாம் ஒரு செப்பரேட் டாப்பிக்காக நம்ம பார்த்து படிக்க போகிறோம் இப்படி என்னன்றத. ஸோ இப்படிப்பட்ட இந்த பெருமையுள்ள நான் கட்டின பாபிலோன் அல்லவா அப்படின்னு சொன்ன அந்த நேரத்திலேயே அவரோட ராஜ்யம் தன்னை விட்டு இழந்துருன்றத பரலோகத்திலேருந்து ஒரு வாய்ஸ், ஒரு குரல் வந்து நேபுகாத்நேச்சரை நியாய தீர்ப்புக்குள்ளே கொண்டு வந்துச்சுன்றத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அந்த ராஜா 7 வருடங்கள் மென்டலி பைத்தியக்காரனை போலவும், ஃபிசிக்கலி ஒரு எருதை போல புல்ல திங்கக்கூடிய நிலைமைக்கு அவர் ஆனதை பரலோகத்தின் ஜட்ஜ்மெண்ட் பண்ணாங்கன்றத பார்க்க முடியுது. ஸோ வர்ஸ் 34 37 எப்படி நேபுகாத்நேச்சர் இந்த 7 வருடங்கள் நியாய தீர்ப்புக்கு அப்புறம்
அவர் உணர்ந்து அவரோட கண்களை பரலோகத்துக்கு நேரிட்டு எப்படி அவரோட கடவுளுக்கு அவரோட நாமத்தை மகிமைப்படுத்தி அதன் மூலியமாக அவர் மனம் எப்படி மாறினதுன்றதை நம்ம போகிறோம். ஸோ வர்ஸ் 35-36 இந்த உலகத்தோட எல்லா காரியங்களும் நம்மளை பெருமை ஆக்கக்கூடிய காரியங்கள் எதுவுமே ஒன்றுமே இல்லை அப்படின்றத புரிஞ்சுக்கிறாரு. ஸோ ராஜாதி ராஜா தான் என்றென்றும், தேவாதி தேவன் தான் என்றென்றும் நிலைத்தவர்ன்றதை அவர் புரிஞ்சுக்கிறாரு. ஸோ அவரோட மென்டாலிட்டி, அவரோட மைண்ட் மறுபடியும் அவருக்கு ரீசன் பண்ணவும், அதை புரிஞ்சிக்கவும், தேவனோட மகத்துவத்தை புரிஞ்சிக்கவும், அவரோட அதிசயத்தை புரிஞ்சிக்கவும், எந்த அளவுக்கு காட் இல்லாமல் எதுவுமே நடக்காதுன்றத அந்த மனநிலையை அவர் மறுபடியும் அவரோட பழைய நிலைமைக்கு அவர் மனம் மாறி தேவனை உயர்த்துறாங்கன்றத பார்க்க முடியுது. ஸோ ஈவன் பேகன் ஒரு ராஜாவை கடவுள் ஒரு ப்ரொபேஷன் டைம், ஒரு கிருபையின் காலம் கொடுத்து அவரோட வாழ்க்கையில் நிறைய அழைப்புகளை கொடுத்தாங்கன்றதை நான் பார்க்க முடியுது. ஸோ இந்த சாப்டர் படிக்கும் போது எந்த அளவுக்கு காட் நேபுகாத்நேச்சரோட லைஃப்பில் அவர் மனம் மாறுறதுக்கான காட் எடுத்த முயற்சிகளை, அந்த பிரயாசத்தை பார்த்து என்னால் அவ்வளோ ப்ரைஸ் பண்ண முடிஞ்சது. என்னாலும் அந்த ஸ்டாண்டில் இருந்து என்னால் புரிஞ்சிக்க முடியுது. ஸோ சாப்டர் 4 வரைக்கும் அவரோட லைஃப் ஸ்டைலில் முழுவதும் காட் கனவுனால அவருக்கு கொடுக்கக்கூடிய அழைப்புகளை காட் கொடுத்தாங்கன்றதை பார்த்துக்க முடியும். ஸோ ஃபைனலாக தான் திருந்துவோன்ற அந்த நேபுகாத்நேச்சரும் எல்லா சோதனையான நேரமும் வேதனையான காலத்தில் வந்தப்ப அவர் புத்தி மறுபடியும் திரும்பி கடவுளை உயர்த்தி அவரோட நாமத்தை மகிமைப்படுத்தி மனம் திரும்பினாங்கன்றதை நம்ம பார்த்துக்க முடியுது. ஸோ இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய, நம்ம காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பாபிலோன் சிஸ்டமும் இதே மனநிலை உள்ள சிஸ்டமும் இதே இருக்கக்கூடிய சிஸ்டம் தான் நான் சொன்னேன். ஸோ த பீப்புள் சிஸ்டம், இது எந்த ஒரு இண்டிவிஜுவலும் எந்த ஒரு பர்சனல் ஆளுகளையும் குறிக்கக்கூடிய விஷயம் இல்லை. அந்த கடவுளுக்கு உயர்ந்த எந்த மதங்களாம், கடவுளுக்கு உயர்ந்த எந்தெந்த மனிதனெல்லாம் இந்த மென்டாலிட்டி உடையவர்களாக இருக்காவும் அவங்க எல்லாருக்கும் இது ஃபிட் ஆகக்கூடிய ஒரு பாடமாக நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த காலகட்டத்தில் ஏஞ்சஸ் டைமில் பாபிலோன் இருந்துச்சு. இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய நிறைய நேஷன்ஸ் நம்ம சொல்ல வேண்டாம், அதெல்லாம் எந்த அளவுக்கு பெருமை உடையவும் அவங்க வேர்ல்ட்லி சிஸ்டத்தில் அவங்க கடவுளுக்கும் மேலே இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ நம்பர் 2, பீஸ்ட் மைண்ட், அந்த மிருகத்தோட மனம்ன்றது அந்த எந்த அளவுக்கு கடவுளோட கற்பனைகளும் அதோட கமாண்ட்மெண்ட்ஸும் ரிஜெக்ட் பண்ணக்கூடிய அந்த மனநிலை தான், அந்த கல்லான இருதயம் தான் பீஸ்ட் குணம் அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. ஸோ இப்பவும் ரெவலேஷன் 13 நம்ம பார்க்கலாம் எப்படி அமெரிக்கா தேசம், இந்த மிருகம் எந்த அளவுக்கு கடவுளோட கற்பனைகளுக்கு அது விரோதமாக பண்ணக்கூடிய எல்லா காரியங்களும் பார்க்கலாம். ஒரு கிறிஸ்துவ தேசம் எந்த அளவுக்கு அக்கிரமங்கள் உடையதுன்றதை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உதாரணத்துக்கு சோதம் குமாராவை போல இருக்கக்கூடிய அந்த நிலைமை, ஒரு ஆணுக்கும் ஆணும் ஒன்றான உறவுகளும், ஒரு பெண்ணுக்கு பெண்ணான ஒரு உறவுகளும், LGBT அப்படி இப்படி நிறைய காரியங்களை நம்ம பார்க்கலாம். ஸோ எந்த அளவுக்கு பேகன்ஸும் சாத்தான வழிபடக்கூடிய அந்த நிலைமைகள் உலக தலைவர்கள் எல்லாமே வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எல்லாமே பண்றாங்கன்னு எப்ஸ்டைன்ஸ் ஃபைல்ஸ்லேருந்து எல்லாமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். அப்போ எந்த அளவுக்கு கடவுளுக்கு விரோதமாகவும் செயல்பாடுகள் நடந்துட்டு இருக்குன்றத நம்மளுக்கு தெரியல. ஸோ ஆழமாக இப்படி பார்க்கும்போது எந்த அளவுக்கு அவங்களோட கவர்மெண்ட்ஸ், எந்த அளவுக்கு அவங்களோட த பொலிட்டிக்கல் சிஸ்டமும் சரி, இந்த கண்ட்ரி நடைமுறை கடவுளுக்கு விரோதமாக இருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ நம்ம அங்கே மட்டுமே எல்லா பழிகளும் சுமந்து நம்ம உத்தமானவர்களும் நம்ம ஏற்றுக்காதபடி நம்மளும் நிறைய காரியங்களில் மிருகத்தை போல மனநிலை உள்ளவர்களாக நான் இருக்கோம். எந்த அளவுக்கு நம்ம அந்த போல மனநிலை உள்ளவனா, நம்மளும் கடவுளோட கற்பனையை ரிஜெக்ட் பண்ணக்கூடிய மனநிலையில் தான் இருக்கும். நம்மளும் நிறைய சிலை வணக்கிறதும் பண்ணுறதும், நம்மளும் விக்கிர ஆராதனைகளை ரொம்ப நம்ம அதை சாதாரணமாக அதை எடுத்துக்கிறதும், 4ஆம் கற்பனை 7ஆம் நாள் ஓய்வு நாளை தவிர்த்துட்டு 1ஆம் நாள் கற்பனையை மீறதாகவும், நிறைய கற்பனைகளை மீறக்கூடிய அந்த மனநிலை உள்ளவர்களாகவும் நம்மளும் பர்சனலாகவும் இருக்கும். காட் அங்கேயும் ஒரு 7 times பேட்டர்ன் யூஸ் பண்ணாங்க, அந்த முழுமை, அந்த கம்ப்ளீட்னஸ் அப்படின்றத பார்த்தோம். ஸோ இங்கவும் காட் அதே 7 வாதைகள் மூலமாக இந்த ஸ்பிரிச்சுவல் பாபிலோனர்களான மக்களும் த இண்டிவிஜுவல் ஒன் இண்டிவிஜுவல், எந்தெந்த இண்டிவிஜுவல் அந்த சிஸ்டமும் அந்த பாபிலோனோட கொள்கைகளை பயன்படுத்தக்கூடிய ஒரு சிஸ்டமும் ஒரு மனிதனும் இந்த நியாய தீர்ப்புக்குள்ள வருவாங்கன்றத நம்ம மறந்துடவே கூடாது. காட் நிறைய நேரங்களில் சிம்பாலிக்கா மரத்து மேல நியாய தீர்ப்பை நம்ம பார்க்கலாம். ரெவலேஷன் 7 பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அந்த மரம் மேலே அது காற்றுகளை
வீச காட் சிம்பலைஸ்டு சொல்கிறாங்க. அந்த மரம்ன்றது ஒரு தேசத்தோட தலைவரையும், அந்த உலகம்ன்றது அந்த தேசத்தையும், கடல்ன்றது அந்த தேசத்தில் வாழக்கூடிய திரளான மக்களை குறிக்கக்கூடிய விஷயங்கள்னு பார்க்கலாம். ஸோ தேசத்தில் வாழக்கூடிய மக்களுங்களுக்கும் அந்த மக்களுடைய தலைவர்களும் அந்த தேசத்தோட தலைவர்களும் இண்டிவிஜுவலாக காட் ஜட்ஜ் பண்ணுறாங்கன்றது என்னைக்குமே மறந்துடக்கூடாது. மேபி நம்ம இந்த சிஸ்டமில் இல்லை இந்த சர்ச்சில் இந்த கொள்கைகளை பற்றி உள்ளவர்கள்லாம் இருந்தால் நம்ம தப்பிச்சிடுவோம் அப்படின்றத நம்ம நினைக்கலாம். ஆனால் காட் இண்டிவிஜுவலாகவும் ஜட்ஜ் பண்ணுறாங்க, த நேஷன் வைஸ்லும் ஜட்ஜ் பண்ணுறாங்க, அந்த நேஷனோட தலைவர்களும் ஜட்ஜ் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம மறந்துடவே கூடாது. ஸோ அந்த பெருமையுள்ள நிலைமையில் எப்போ நியாய தீர்ப்பு வரும், எப்படி அந்த சடன் டிஸ்ட்ராக்ஷன் வரும்ன்றத தெரியாமல் இருந்த நேபுகாத்நேச்சரோட லைஃப் போல் இப்போ இருக்க காலகட்டத்திலும் ரொம்ப பெருமையுள்ள ஸ்பிரிச்சுவல் பாபிலோன் கண்ட்ரிஸாகவும் இருக்கட்டும், கடவுளுக்கு விரோதமாக இருக்கக்கூடிய கண்ட்ரிஸாக இருக்கட்டும், கடவுள் நியாய தீர்ப்பை எப்படி ஏன்ஷியன்ஸ் பாபிலோன் நேபுகாத்நேச்சரோட அந்த பீரியடில் எப்படி நியாயம் தீர்த்தாங்க, அப்புறம் மிடில் ஏஜஸில் எப்படி ரோமை நியாயம் தீர்த்து எப்படி 1260 வருடங்கள் அக்கிரமம் செய்த அந்த தேசத்தை எப்படி காட் ஜட்ஜ் பண்ணாங்கன்றத நாம பார்த்தோம். ஸோ இப்போவும் இந்த மாடர்ன் டைம்ஸில் வாழக்கூடிய நம்ம காலகட்டத்தில் த ஃபைனல் ஜெனரேஷன், த எண்ட் ஆஃப் த எண்டில் இருக்கக்கூடிய நம்மளோட லைஃப்லும் காட் இதே பேட்டர்ன், இதே ஜட்ஜ்மெண்ட் தான் பண்ணுறாங்க. ஸோ சடனாக நியாய தீர்ப்பு வரப்போறன்றத நம்ம தெரிஞ்சுக்காம மேபி சுனாமியும் மற்றும் எல்லா விஷயங்களும் நம்ம பார்க்கும் போது தெரிஞ்சுக்கணும். எந்த அளவுக்கு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வராமல் அட் அ டைம் எல்லாத்தையும் அள்ளி கொண்டு போகிறத நம்ம பார்க்கலாம். ஸோ அதே நிலைமை தான் நோவா காலகட்டத்திலும் நடந்தது, மனுஷகுமாரன் காலகட்டம் நம்ம காலகட்டத்திலும் நடக்கும்ன்றத காட் வார்னிங்காக நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம அந்த பாபிலோன் சிஸ்டத்துலேருந்து வெளியே வரதான் காட் எதிர்பார்க்குறாங்க. எப்படி நேபுகாத்நேச்சருக்கு கொடுத்த வாய்ப்பை அவர் பயன்படுத்திக்கிட்டாரோ நம்மளும் பயன்படுத்த ட்ரை பண்ணணும். ஸோ இதனால் என்ன ஸ்பிரிச்சுவல் லெசன், நம்ம பெருமையாக உள்ளவர்களை காட் தாழ்த்துறாங்கன்றத புரிஞ்சுக்க முடியுது. அது அந்த பனிஷ்மெண்ட் அவங்கள கஷ்டப்படுத்துறதுக்காகவும் அவங்களுக்கு வேதனையப்படுத்துறதுக்காகவும் இல்லாமல் கடவுள் மறுபடியும் புதுப்பிக்கிறாங்க, ரீஸ்டோரேஷனுக்காகன்றத நம்ம மறந்துடவே கூடாது. ஸோ எல்லா ராஜ்யங்களுக்கும் எல்லா ராஜாங்களுக்கும் மேலே கடவுள் தான் அதை கண்ட்ரோலில் வச்சிருக்காங்கன்ற அந்த பாடத்தையும் நம்ம கற்றுக்கிட்டோம். ஸோ காட் எப்பவுமே நம்மளோட லைஃப்பில் நேபுகாத்நேச்சரை போல பர்சனலாகவும் இண்டிவிஜுவலாகவும் இல்லை ஒரு சபை ரிலேட்டடாகவும் நம்மளுக்கு இதே வார்னிங் மெசேஜை காட் கொடுக்குறாங்க. எந்த அளவுக்கு நேபுகாத்நேச்சர் ஒரு உயர்ந்த கிரேட் எம்பையராக இருந்த ஒரு ராஜ்யம், அது தேவனோட பவர் அவரோட கண்ட்ரோலில் தான் இருக்குதுன்றதை மறந்து தன்னை உயர்த்தின நேபுகாத்நேச்சரை போல காட் நம்மளோட லைஃப்லையும் அதே ஜட்ஜ்மெண்ட், அதே பேட்டர்னை யூஸ் பண்ணுறாங்கன்றத பார்க்க முடியுது. ஸோ அவரு அதை அக்செப்ட் பண்ணாரு, நம்மளும் அக்செப்ட் பண்ணவர்களாக இருப்போமான்றதை நம்ம யோசிச்சு பார்க்க முயற்சி பண்ணணும். ஸோ லெட்ஸ் ப்ரே. அன்புள்ளப்பா, எந்த அளவுக்கு நேபுகாத்நேச்சரோட லைஃப்பில் நீங்கள் அவரோட இதயத்தை, அவர் மனதை மாற்றினீங்க, அது மூலமாக உங்கள் நாமத்தை அவர் மகிமைப்படுத்தி அவரோட பாவ வாழ்க்கையிலேருந்து வெளியே வந்தாருன்றதை நாங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ நாங்கள் இருக்கக்கூடிய இந்த மனநிலையும் ஏதோ விதத்தில் நாங்களும் பெரியமையாக இருக்கோம் ஆண்டவரே, இது எல்லாமே எங்களோட சுயத்தினாலும் எங்களோட பலத்தினாலும்ன்றதை நாங்கள் நினச்சிட்ருக்கோம். ஆனால் அது உங்களோட கிருபையும் இரக்கமும் நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த கிருபையின் நாட்கள்ன்றதை நாங்கள் மறந்துடுறோம். ஸோ நீங்கள் ரொம்ப சீக்கிரம் வரப்போகிறீங்க, உங்கள் நியாய தீர்ப்பு ரொம்ப சடுதியாக இருக்க போது அதுலேருந்து தப்பிச்சு கொள்ள எங்களுக்கும் ஒரு சான்ஸ் கொடுக்குறீங்க. அதை நாங்கள் புரிஞ்சுக்கவும் அதுபடி வாழவும் எங்களுக்கு உதவி செய்யுங்க. இது மூலமாக உங்கள் நாம மட்டும் மிகப்படட்டும், நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் தாழ்மையோடு கேட்குறோம். இயேசுவின் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.